பலூன் வந்து கூடையில் போடுற ரவுண்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொமான்டிக்காக வந்து மாறுது ரவுண்டு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகாவும் வந்து சூர்யாவும் வந்து இந்த ரவுண்டை வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ மகாவும் சூர்யா வந்து அப்படியே வந்து 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பலூனை வந்து பிடிக்கிறதுக்காக போகும்போது 2 பேரோட வந்து பாடி வந்து டச் ஆகுது. அடுத்து வந்து 2 பேருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு டைமில் வந்து சூர்யா வந்து அப்படியே வந்து வெக்கத்தில் வந்து விட்டுறாரு பலூனை. ஏங்க விடாதீங்க விடாதீங்க, சொன்னால் கேளுங்க, நான் உங்கள் ஒய்ஃப் தானே, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மகா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து சூர்யா வந்து சூர்யா விளையாட போறிய பிள்ளை, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் முறைக்கிறாரு. உடனே வந்து சூர்யா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு. அடுத்து வந்து 2 பேருமே வந்து சூப்பராக வந்து விளையாடிட்டே இருக்காங்க. அப்போ 2 பேருக்குமே வந்து நெருக்கம் அதிகமாகுது. பார்த்து சூர்யாவோட அம்மாவும் வந்து சித்ராவும் வந்து செமையாக வந்து சித்ரா வந்து சூர்யாவோட அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே சூர்யா அவங்க அம்மா வந்து செமையாக டென்ஷனாக, ஏன் சூர்யா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு செமையாக பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜயும் வந்து காவேரி வந்து அந்த ரவுண்ட் வந்து விளையாடுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக வந்து விஜயும் காவேரி வந்து அந்த பலூனை பிடிக்கிறதுக்காக போகும்போது 2 பேருமே வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே பார்த்துட்டு ராகினி செமையாக டென்ஷனாக எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து சாரி அப்படின்ற மாதிரி வந்து பவுலை காட்டுறாரு நம்ம விஜய். உடனே காவேரிக்கு அப்படியே வெக்கமாக இருக்குது, ஒன்றும் புரியாமல். இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே தாத்தாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம நினச்சது நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 தாத்தாவும் வந்து பேசிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். உடனே வந்து அங்கே தொகுத்து வழங்குறவங்க, பா என்னப்பா இது இந்த மாதிரி போயிட்டுருக்குது, செம்ம ரொமான்டிக்காக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து விஜய் வந்து ஐயோ நான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே காவேரி ஏங்க விளையாடுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விளையாடுறாங்க. விளையாட 2 பேருக்குள்ளே அப்படி டச்சிங் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம மகாக்கும் சூர்யாவுக்கும் டச்சிங் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இங்கே வந்து 2 பேருமே வந்து ஓரளவு வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் கங்கா வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா இது காவேரி வந்து நிறைய வந்து பலூன் போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு எல்லாரும் வந்து காவேரி வந்து நல்லா நிறைய பலூன் போட்டாங்க, இந்த ரவுண்டில் காவேரி ஜெயிச்சாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அங்கே இவ எப்படி ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அங்கே வருத்தப்படுற, எப்படியும் நம்ம தான் வந்து அதிகமாக ஸ்கோரில் இருக்கோம், அப்போ கூட அவள் வந்து வந்துட்டாளே 2வது ரவுண்டில் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் நீங்கள் வெக்கப்படவே படாதீங்க புரியுதா, அவங்க என்ன ரவுண்ட் கொடுத்தாலும் நம்ம ஜெயிச்சே ஆகணும் இதில் அப்படின்னு. சரி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த ரவுண்டுக்காக எல்லாமே வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி தாத்தா நாங்கள் சூப்பராக பண்ணோமா அப்படின்னா, செம்மையாக பண்ணிட்டீங்கம்மா, உண்மையிலேயே வந்து என் பேரை வந்து எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த ரவுண்ட்னா வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, சரிங்க தாத்தா பார்த்துடலாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க, அந்த தொகுத்து வழங்குறவங்களும். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சூர்யாவோட அம்மா என்ன பண்ணுறாங்க, சூர்யா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன சூர்யா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் கூட வெக்கப்பே இல்லாமல் இப்படி நடந்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, இல்லைம்மா அது ரவுண்டு, ஏமா தப்பாக நினைக்கிறீங்க, இல்லை சூர்யா இதெல்லாம் நல்லாவே இல்லை, நீ இப்போவே இந்த போட்டியிலேருந்து விலகிடு அப்படின்னு சொன்னோன்னே, தாத்தாக்காக தான் நான் கலந்துக்கினேன், எப்படிமா விலக முடியும், உங்களுக்கு என்னம்மா நான் ஜெயிக்கக்கூடாது அவ்வளோதான், கண்டிப்பாக நான் ஜெயிக்க மாட்டேமா, எனக்கு பார்த்தா எனக்கு அப்படிலாம் தோணவே மாட்டேங்குது சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூர்யா யோசிச்சுட்டு இருக்காரு. சூரிய வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து காவேரி பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து 2 பேருமே ஒருத்தர் பார்க்க முடியாமல் அப்படியே வந்து யோசிக்கிறாங்க.